ஜிவி பிரகாஷ் தமிழ் சினிமாவில் இசைஞானி இளையராஜா, இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான், ஹாரி ஜெயராஜ், யுவன் சங்கர் ராஜா, வித்யாசாகர், பரத்வாஜ் இப்படி தரமான இசை அமைப்பாளர்கள் வரிசையில் தரமான பாடல்களையும் தரமான பின்னணி இசையும் கொடுக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர்னா அது ஜிவி பிரகாஷ் தான். எத்தனையோ படங்கள் அவருடைய சிறந்த இசைக்கு உதாரணம். அவர் அறிமுகமான முதல் படமே அதற்கு உதாரணம் சொல்லலாம். வெயில் அப்படிங்கிற படம் ஏகப்பட்ட உலக விருதுகளை குவித்தது அந்த படம். அதுக்கப்புறம் அவர் மியூசிக் பண்ண எத்தனை படங்கள், அதாவது நம்ம வெற்றிமாறன் படங்கள் எடுத்துக்கலாம். பொல்லாதவன், ஆடுகளம், விசாரணை, அசுரன், இந்த படங்கள்லாம் இசையின் உச்சம்னு சொல்லலாம். ஏஎல் விஜயோட படங்கள் கிரீடமாகட்டும், மதராசா பட்டினமாகட்டும், தெய்வ திருமகளாகட்டும், எத்தனை படைப்புகள், அதில் எத்தனை சிறந்த இசையை நம்ம ஜிவி கொடுத்துருப்பார். அதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. நிஜமாலுமே உயரை விட்டு உழைத்த 1000ல் ஒருவன் படம், அந்த படத்துக்கு சிறந்த இசைக்கான விருது கிடைக்கலையேன்னு ஜிவியை விட ரசிகர்கள் தான் அதிகமாக புலம்புனாங்க. ஸோ அந்த படத்துக்கு நல்ல தரமான விருதை கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசையாகவும் வேதனையாகவும் இருந்துச்சு கிடைக்கல அப்படின்னு. ஆனால் இப்போ கூட பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷுக்கு சூரரை போற்று படத்தில் சிறந்த இசையமைப்பாளர் விருது கிடச்சிது. உண்மையாலுமே ரசிகர்கள்லாம் நெஞ்சார்ந்த நெகிழ்ச்சியை அனுபவித்தார்கள். ஆனாலும் ஒரு குறை என்ன அப்படின்னா, இன்னும் ஜிவிக்கான அங்கீகாரம் கிடைக்கணும், அது கம்மியாகவே இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். நான் நிறைய பேருக்கு உதவி செய்வேங்க, ஆனால் அவங்கள நிறைய பேர் என்னை ஏமாற்றிருக்காங்க. அப்போ தான் எனக்கு ஏன் இப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சதால் அவங்களுக்கு என்ன பலன், அது அவங்களத்தால பாதிக்க போகுது அப்படிலாம் நினச்சிக்குவேன். ஸோ ஏமாற்றங்களை நான் சந்தித்தாலும் கூட என்னுடைய கேரக்டரை நான் மாற்றிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஜிவி பிரகாஷ் சொல்லியிருப்பார். ஸோ அந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போது தனுஷோட வாத்தி படத்துக்கு சிறந்த பாடலுக்கான இசையமைப்பாளர் விருதை அதுவும் தேசிய விருதை வாங்கியிருக்காரு ஜிவி பிரகாஷ் அவர்கள். சூரரை போட்டிருக்கு அப்புறம் வாத்திக்கு 2வது முறையாக தேசிய விருது. நிச்சயமாகவே தகுதியான விருது. இன்னும் இதைவிட தகுதியான படங்களுக்கு அவர் மியூசிக் பண்ணியிருந்தாலும் கூட வாத்தி படத்துக்கு கிடச்சிருக்குது. இருந்தாலும் அந்த 1000ல் ஒருவனுக்கு கிடைக்க வேண்டிய விருது, அசுரனுக்கு கிடைக்க வேண்டிய விருது, ஒரு ஆடுகளத்துக்கு கிடைக்க வேண்டிய விருது, மதராச பட்டணம் தெய்வ திருமகளுக்கு கிடைக்க வேண்டிய விருது தான் வாத்தி படத்தின் மூலம் கிடைச்சதா நம்ம எல்லோரும் நினச்சிக்குவோம். ஸோ ஜிவியின் புகழ் நிச்சயமாக இன்னும் ஓங்கி கொண்டே போகும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம். ஜிவி இசையமைத்த படங்கள்லேயே இந்தந்த படங்களுக்கு தேசிய விருது கொடுத்துருக்கலான்னு நீங்கள் ஒரு பட்டியல் வச்சுருப்பீங்களே, அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.